அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. சிறிய நகரமாகிய ஜலங்கண்டானில் திடுக்கிடும் சம்பவங்கள் ஏற்படுவது வெகு அபூர்வம். எனவே பல தினங்கள் சென்றுவிட்ட போதிலும் ஸ்ரீமான் நாராயணனின் அழகிய மனைவியின் கோரமான முடிவை மக்கள் மறக்கவில்லை. கடைத்தெருவிலும் திண்ணை ஓரத்திலும் நின்று வம்பு மூட்டையை அவிழ்த்து வாய்வலிக்க பேசினார்கள். பத்திரிகை, வானொலி இவற்றை விட வாய்க்கு வாய் தாவிய வம்பு பேச்சு பலவித கதைகளாக உருவெடுத்து எங்கும் பறந்தது. கேட்க சகிக்காத பலவும் கேட்டு கிரிதரன் உடல் கூசி மனம் நொந்து போய்விட்டான். இந்த சில தினங்களில் ஒரேடியாக நாலாபுறமும் அவனை பற்றி கொண்ட பல பொறுப்புகள் அன்று அவன் உற்சாகத்தை உறிஞ்சி ஒரே இரவில் பல வயதை கடந்துவிட்டவன் போல் ஏற்பட்ட தளர்ச்சி அவன் உடலை பாதித்தது. முகக்கலை குன்றி சோகத்தின் சுமை தாள முடியாது நடைப்பினம் போல் அவன் நாட்களை ஓட்டி கொண்டிருந்தான். வைத்தியர் வீட்டு முன் அறையில் விளக்கு மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. சுவர் ஓரமாக கிடந்த பிரம்பு நாற்காலியில் சுந்தரேசன் அமர்ந்திருந்தார். அவரது அருமை நண்பர் வேதாந்தம் இன்னொரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். வைத்தியரின் தர்மபத்தினி அப்பொழுதுதான் தயாரித்த சூடான வாழைக்காய் பஜ்ஜிகளை ஒரு தட்டில் கொண்டு வந்து வைத்துவிட்டு போயிருந்தாள். உபச்சாரத்தை எதிர்பார்க்காத வேதாந்தம் அவற்றை ஒரு கை பார்ப்பதில் முனைந்துவிட்டார். இச்சமயம் கிரிதரன் தயங்கிக் கொண்டு உள்ளே வந்தான். ஏன் அழைத்தார், என்ன சொல்லப் போகிறார் என ஒன்றுமே அவனுக்கு விளங்கவில்லை. ஒரு சமயம் மஞ்சுளாவின் உடல்நிலையை பற்றி பேச அழைத்திருப்பாரோ? அவள் பிழைக்க மாட்டாள் என்று கூறுவதற்கு இந்த பூர்வ பீடிகையோ? கலக்கத்துடன் வைத்தியர் சுட்டிக்காட்டிய நாற்காலியில் வந்து உட்கார்ந்து கொண்டான். கூஜாவில் இருந்த காப்பியை டம்ளரில் நிறைத்து அவனிடம் நீட்டினார் சுந்தரேசன். உணவும் உல்லாசமும் அவனுக்குத்தான் பல நாட்களாக வேம்பாகிவிட்டனவே. இருப்பினும் மறுக்காமல் வேண்டா வெறுப்பாக பருகிவிட்டு டம்ளரை அப்பால் வைத்தான். சுந்தரேசன் தமது தொண்டையை கனைத்து கொண்டார். மஞ்சுளாவை பற்றியும் இன்னும் வேறு சில முக்கிய விஷயங்களை பற்றியும் பேசத்தான் உன்னை இங்கே அழைத்தேன் என்று ஆரம்பித்தார். கிரிதரன் முகத்திலே கவலை திரண்டு எழுந்தது. அச்சத்துடன் வேதாந்தத்தின் பக்கம் திரும்பி பார்த்தான். கவலைப்படாதே கிரி, நான் கூறப்போகும் அனைத்தையும் நண்பர் அறிவார். உண்மையில் அவர் உதவியினால்தான் புரியாத பல புதிர்கள் எனக்கு தெளிவாயின. பிறர் காரியங்களிலே தலையிட்டு தெரிந்து கொள்ள முயலும் ஒரு கெட்ட குணம் இந்த நண்பருக்கு அடிநாளிலிருந்தே உண்டு. அது எனக்கு பிடிக்காததுதான். எனினும் இவர் உங்கள் குடும்பத்தின் மீது காட்டிய அதீதமான அக்கறை நம் வரை நன்மை பயப்பதாக இருந்ததனால் இவரை ஒருவாறு மன்னித்து விட்டேன் என்று சற்று கேலியாக கூறிவிட்டு நண்பரை பார்த்தார் வைத்தியர். அசட்டு சிரிப்பு சிரித்த வேதாந்தம் இன்னொரு பஜ்ஜியை விட்டு வாயில் திணித்து கொண்டார். வைத்தியர் எழுந்து உள்ளே சென்று அலமாரியை திறந்து ஒரு பெரிய காகித உரையை எடுத்து வந்தார். அதை கண்ணுற்றதும் கிரிதரன் குழப்பம் இன்னும் அதிகமாயிற்று. நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை துடைத்து கொண்டு அவன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். காகித உரையை மேஜை மீது வைத்துவிட்டு வைத்தியர் பேசலுற்றார். மஞ்சுளாவின் உடல்நிலை சற்றே குணமாகி இருப்பதாக என் நண்பர் தகவல் அனுப்பியிருக்கிறார். ஆனால் முற்றிலும் குணமாகிவிடும் என்று நம்பிக்கை ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆர்சனிக் எனப்படும் வெள்ளை பாஷனம் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னமும் அதன் கடுமை அகலவில்லை. ஒரு முறை அந்த பாஷனம் உள்ளே சென்றுவிட்டால் உடலில் பரவத் தொடங்கிவிடும். இந்த விஷத்தை நாளடைவில்தான் முறிக்க முடியும். ஆனால் இடையே உடலுக்குள் இருந்து கொண்டு இது பலவிதமான துன்பங்களை கொடுக்கும். முதலில் உயிர் தப்பிவிட்டாலும் நீடித்து தங்கியுள்ள விஷத்தின் கொடுமையால் பலவித கிளை நோய்களுக்கு ஆளாகி சில சமயம் நோயாளி இறந்து விடுவதும் உண்டு. எச்சரிக்க வேண்டியது என் கடமை, சொல்லிவிட்டேன் என்றார். பணச்செலவை பார்க்காது எந்த விதமான சிகிச்சைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ குறைவில்லாது செய்துவிடுங்கள் என்றான் கிரிதரன். உங்கள் குடும்ப நண்பன் என்ற முறையில் நெருங்கி பழகியதனால் ஏற்பட்ட பாசம் என்னை சில காரியங்கள் செய்ய தூண்டிவிட்டன. உங்கள் குடும்பத்தின் கௌரவம் வீணே குலையாது காக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் ஏற்பட்டுவிட்டது. குற்றமில்லை என்று என் மனசாட்சி வலியுறுத்தியதனால்தான் சட்டத்திற்கு முரண்பாடான சில காரியங்களை கூட செய்ய முன்வந்து விட்டேன். மஞ்சுளாவின் உயிருக்கு அபாயம் விளைவித்த மகா பாதகத்திற்கு தெய்வமே நீதி வழங்கிவிட்டதனால் நான் பல விஷயங்களை மக்கள் காதுகளுக்கு எட்டவிடாது மறைத்துவிட்டேன். என் நண்பர் வேதாந்தத்திற்கு பல துர்குணங்கள் இடையே ஒரு நல்ல குணமும் உண்டு. இப்பொழுது நாம் பேசுவது இந்த சுவர்களை தாண்டி அப்பால் செல்லாது. கவலைப்படாதே என்றார். வேதாந்தம் மீண்டும் அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு கூஜாவின் பக்கம் திருஷ்டியை திருப்பினார். கிரிதரன் மௌனமாக துன்பத்துடன் பெருமூச்செறிந்தான். வைத்தியர் மேலே தொடர்ந்து சொல்லி கொண்டு போனார்.
கார் விபத்தின் போது ஜெகதீசனுடன் மஞ்சுளா இருந்த விவரத்தை வெளியே பரவவிட வேண்டாம் என்று எண்ணியேதான் பல காரணம் பற்றி உனக்கு முன்கூட்டியே எச்சரித்தேன். வீணாக ஒரு குற்றமும் செய்யாத அந்த பெண் அவன் கூட இருந்த விஷயம் ஊராருக்கு தெரிந்தால் பல கதைகள் புறப்படும். அவளது வருங்கால வாழ்க்கை கெடுக்க வதந்திகள் உருவாகலாம் என அஞ்சித்தான் சட்டென்று அப்படி ஒரு ஏற்பாடு செய்தேன் என்று சொல்லிவிட்டு அர்த்த பாவத்துடன் கிரிதரனை பார்த்து லேசாக புன்முறுவலித்தார். வயதாகி விட்டதனாலோ என்னவோ சில முக்கிய விஷயங்கள் என் கவனத்தில் நின்று தப்பி விடுகின்றன. எத்தனையோ முறை நான் பங்களாவிற்கு வந்திருக்கிறேன். பல முறை இந்த பெண்ணை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட என் உள்ளத்திலே சந்தேகம் எழுந்ததில்லை. காதல் என்பது கண்களுக்கு புலப்படாத ஒரு ஆகர்ஷண சக்திதானே. இந்த கிழவன் பார்வைக்கு அது தப்பிவிட்டது போலும் என கூறிவிட்டு சிரித்தார். கிரிதரன் வெட்கத்துடன் தரையை பார்த்தான். வைத்தியர் தொண்டையை கனைத்து கொண்டே மீண்டும் பேச ஆரம்பித்தார். மஞ்சுளா அந்த காரில் இருந்த விஷயம் சிந்தாமணி போன்ற நமது நம்பிக்கைக்கு உகந்த விசுவாசமுள்ள வேலையாட்களுக்கு மட்டுமே தெரியும். ஜெகதீசன் சுயநினைவு பெற்று பேச சில நாட்களாவது செல்லும். உடனேயே அவனை தயானந்தர் சிகிச்சை விடுதியில் அனுமதித்துவிட ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். மண்டையில் ஏற்பட்ட காயம் இன்னும் அவன் புத்தியை குழப்பிவிட்டால் அவன் பேச்சை யாரும் ஏற்க மாட்டார்கள். சித்த சுவாதீனமற்றவன் பல வருஷங்களாக என் சிகிச்சையில் இருக்கிறான் என்ற உண்மையை நான் சர்க்கார் ஆஸ்பத்திரி வைத்தியரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறேன். எனவே அவனால் நமது ரகசியம் அம்பலமாகாது என்றார். கிரிதரன் மௌனமாக அவர் சொன்னதை ஏற்ற பாவனையில் தலையை அசைத்தான். மஞ்சுளாவை கவனிக்கும் முன் என் நண்பர் தமது பொறுப்பை அறிவார். அதனால் அவள் உடல்நிலை பற்றி வீண் வதந்தி யார் காதுகளுக்கும் எட்ட முடியாது. அந்த கவலையும் நமக்கில்லை. அவள் மீது மிக்க பாசம் கொண்டுள்ள அத்தை கங்கம்மாள் அவளை அடிக்கடி போய் கவனித்துக் கொள்வாள். வீண் வதந்திகளுக்கும் குழப்பத்திற்கும் இடங்கொடுக்காமல் இருக்கும் பொருட்டு சில காலம் அந்த பெண்ணை போய் பாராமல் இருப்பதே ரொம்பவும் நலம் என்றார் வைத்தியர். கிரிதரனுக்கு இதற்கு மேல் வாளாயிருக்க முடியவில்லை. இது சமயம் நீங்கள் இல்லாதிருந்தால் இதை நான் எப்படித்தான் சமாளித்திருப்பேனோ தெரியாது. உங்களுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றான் குரலில் தடுமாற்றத்துடன். உங்களுடன் பழகிய பாசத்தால் நான் என் கடமையை செய்தேன், அவ்வளவுதான் என சூள் கொட்டினார் வைத்தியர். ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. என்மேல்தான் என் சிறிய அன்னைக்கு வன்மம். எங்கள் குடும்பத்தில் சம்பந்தப்படாத அந்த மஞ்சுளா மீது ஏன் இந்த வஞ்சம்? விஷமிட்டு கொல்ல திட்டமிடும் அளவுக்கு அத்தனை துவேஷத்திற்கு காரணம் என்னவோ? எனக்கு முதலில் அது புரியவில்லை. ஆண்களை விட சில உண்மைகளை பெண்கள் எளிதில் புரிந்து கொண்டு விடுகிறார்கள். யாரும் சொல்லாமலேயே மஞ்சுளா மீது நீ அன்பு கொண்டிருப்பதை சௌமினி உணர்ந்து கொண்டு விட்டாள். நீ அந்த ஏழை பெண்ணை நேசித்ததை அவள் விரும்பவில்லை. வேலைக்காரியாக இருப்பவள் வீட்டின் வருங்கால எஜமானியாவதா என வெகுண்டாள். அழகாக இருக்கிறாளே என ஆத்திரப்பட்டாள். தன்னை விட வேறு ஒருத்தி உலகில் அழகாக இருப்பதா என பொறாமையால் கொந்தளித்தாள். ஆனால் இதற்காகவெல்லாம் அந்த அம்மாள் இவ்வளவு பெரியதொரு கொடிய செயலில் ஈடுபட்டிருக்க மாட்டாள். வேறு எதற்காக இருக்கும்? எத்தனை யோசித்த போதிலும் முதலில் எனக்கு விளங்கவில்லை. நேற்று முதல் நாள்தான் நான் மஞ்சுளாவை பார்க்க போயிருந்தேன். அபாய நிலை தாண்டி ஆள் அடையாளம் தெரிந்து பேசும் நிலையில் இருந்தாள். பேச்சு கொடுத்தேன். அதிலிருந்து நிகழ்ந்த பலவும் எனக்கு விளங்கின. உன் சிறிய அன்னைக்கும் சுவாமிநாதனுக்கும் இடையே நடந்த ஒரு சம்பாஷணையை அரைகுறையாக மஞ்சுளாவின் காதில் ஒரு நாள் பட்டுவிட்டது. மஞ்சுளாவிற்கு அது என்ன என்று கூட விவரம் தெரியாது. ஆனால் மஞ்சுளா கேட்டுவிட்டாள் என்பதை உணர்ந்த சிறிய அன்னை பயந்து விட்டாள். நமது ரகசியம் அறிந்த இவள் உயிருடன் இருப்பதே ஆபத்து என்று அவளுக்கு திகில் ஏற்பட்டுவிட்டது. பரிசுகள் கொடுத்து பாசம் காட்டினாள். பகட்டாக பேசினாள். அன்பை அள்ளி வீசினாள். அத்துடன் பாலிலும் பழச்சாறிலும் விஷத்தையும் ஊட்டினாள். பார்வைக்கு இந்த வெள்ளை பாஷணம் சர்க்கரை போல் இருக்கும். பழச்சாறு போன்ற திரவத்திலே அதன் சுவையே தெரியாது. கரைந்து கொள்ளும் சுபாவம் உடையது. முன்கூட்டி சிந்தித்து கொலைக்கு துணியும் பாதகர்கள் அநேகமாக இம்மாதிரியான விஷயங்களைத்தான் நாடுவது வழக்கம். பெரிய அளவில் ஒரே முறையில் கொடுத்து ஆளை சில மணி நேரத்தில் கொன்றுவிடவும் முடியும். ஆனால் அது சந்தேகத்தை எழுப்பிவிடுமே. எனவே தேர்ந்த கொலைகாரர்கள் இந்த விஷத்தை தினசரி சிறிது சிறிதாக உணவில் மாதக்கணக்கில் உள்ளே ஏற்றி கொண்டிருப்பார்கள்.
பேங்கில் போட்ட பணம் போல விஷமும் உள்ளே குவிந்து கொண்டு தனது கொடுமையை மெல்லத் துவங்கும். அஜீரணம், பித்தம், இரத்த சோகை என்று வைத்தியர்கள் கூட ஏமாந்து விடுவார்கள். வெளிப்படும் அறிகுறிகளும் அப்படித்தான் இருக்கும். நாளடைவில் உடல் நலிந்து உணவு உட்கொள்வது நின்று வாந்தி, மயக்கம் முதலியன ஏற்பட்டு இரத்த சோகையால் பீடிக்கப்பட்டு நோயாளி முடிவில் இறந்து விடுவான். மஞ்சுளாவிற்கு நீடித்த முறையில் இந்த விஷம் பல நாட்களாகவே கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அதற்குள் அம்மாளுக்கு அவசரம் தாழ முடியவில்லை. கடைசி முறையாக அளித்த பானத்திலே கொஞ்சம் அதிகமாகவே புகுத்திவிட்டாள். அதனால்தான் அன்று மஞ்சுளா உயிரிழக்கும் அபாய நிலையை அடைந்து விட்டிருந்தாள் என்றார் சுந்தரேசன். கிரிதரன் இதையெல்லாம் கேட்டு மெய் சிலிர்த்து போய்விட்டான். அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் சிறிய அன்னை அத்தனை கொடிய பாதகியா? வைத்தியர் மேலே பேசிக்கொண்டே போனார். ஜெகதீசன் அன்று இரவு மஞ்சுளாவிடம் கூறிய அத்தனை விஷயங்களையும் அவர் தம்முடைய விரிவுரையுடன் சேர்த்து கோவையாக சொன்னதைக் கேட்டு அவன் நடுநடுங்கி போய்விட்டான். எத்தனை பொறாமை, என்ன திட்டங்கள், எத்தனை வஞ்சம், என்ன கொடுமை என அதிசயித்து ஸ்தம்பித்து போய்விட்டான். சந்திராவின் கால் ஊனமானதற்கும் அவள் இள வயதிலே மரணமடைய நேர்ந்ததற்கும் தொடர்ந்து அவளை பல முறை தாக்க முயன்றதற்கும் இன்னும் நடந்த பல சம்பவத்திற்கும் நான் ஜெகதீசனை குற்றம் கூற முடியாது. அவனே சித்தம் பேதலித்தவன். உணர்ச்சியை தூண்டிவிட்டால் மிருகமாகி விடுவான். கொலை புரிவான் என்ற உண்மையை உணர்ந்து அவன் மீது பாசம் காட்டுவதாக பாசாங்கு செய்து தன் இஷ்டப்படி ஆட்டி வைத்தாள் உன் சிறிய அன்னை. அவள் மேல்தான் நாம் குற்றம் காண வேண்டும். ஆனால் இனி அதற்கும் இடமில்லை. இறந்தவர்கள் மீது தொடர்ந்து துவேஷம் பாராட்டுவது மனிதத்தன்மையின் பண்பு அல்ல என்றார். வியர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துவிட்ட கிரிதரன் முடிவில் பேசுவதற்கு வாயை திறந்தான். அவர்களுடைய தோற்றத்திற்கு இது ஒவ்வாத செய்கைதான். எல்லாம் கதை போல் இருக்கிறது. அதுவும் நடக்க முடியாத கதை போல் இருக்கிறது என்றான் வியப்புடன். உண்மையானது கதையை விட ஆச்சரியமானது. எனினும் அந்த அம்மாளுக்கு இது ஒன்றும் புதியதல்ல. இதே கலையில் கை தேர்ந்து பழகிய புள்ளி அவள். அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. மற்ற விஷயங்களை இனி நண்பர் வேதாந்தம் சொல்வார் என்று கூறிவிட்டு அந்த காகித உரையை அவன் அருகே நகர்த்தினார் வைத்தியர். நடுங்கும் விரல்களுடன் அதை எடுத்து உள்ளிருந்த ஒரு கத்தை காகிதத்தை எடுத்து பிரித்து பார்த்தான். அவை எல்லாம் பத்திரிகைகளிலிருந்து கத்தரித்து எடுத்து தேதி வாரியாக தொகுத்து வைக்கப்பட்டிருந்த குறிப்புகளாக இருந்தன. தன் சிறிய அன்னையின் புகைப்படத்தையும் சுவாமிநாதனது புகைப்படத்தையும் அங்கங்கே இடையே கண்டதும் அவன் மிகவும் திடுக்கிட்டு போய்விட்டான். இதை பிற்பாடு விவரமாக படியுங்கள். நான் சொல்வது எல்லாம் உண்மை என்று உணர்வீர்கள் என்று ஆரம்பித்தார். இதுவரை மௌனமாக இருந்த வேதாந்தம். இந்த ஊருக்கு வந்த புதிதில் முதலாக சௌமினி அம்மாளை நான் இந்த டாக்டர் வீட்டில்தான் சந்தித்தேன். அந்த முகம் எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கவே என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதற்கு பின்னர் ஒரு நாள் திடீரென்று அந்த பயல் சுவாமிநாதனை சந்தித்தேன். அவன் முகம் எனக்கு மிகவும் தெரிந்ததாக இருக்கவே எனக்கு சந்தேகம் வலுக்கத் தொடங்கியது. சௌமினி அம்மாளையும் அவனையும் சேர்ந்தா போல ஒரு ஹோட்டலில் இன்னொரு சமயம் சந்தித்த போது எனக்கு சந்தேகம் வலுக்கத் தொடங்கிவிட்டது. எனக்கு கைரேகை பார்க்க தெரியும் என்று சொல்லி அந்த பயலின் கையை பார்த்தேன். வலது கையின் மணிக்கட்டின் மேலிருந்த தழும்பு என் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்துவிட்டது. இவர்கள் இருவரும் எனக்கு முன்பு தெரிந்தவர்கள்தான். என் சந்தேகத்தை டாக்டரிடம் தெரிவித்த பொழுது அதற்கு ஆதாரங்கள் தேவை என்றார். எனக்கு ஒரு அசட்டு வழக்கம் உண்டு. பத்திரிகைகளில் வரும் திடுக்கிடும் சம்பவங்களை பார்த்தால் உடனே அவற்றை வெட்டி எடுத்து பத்திரமாக வைத்திருப்பேன். பின்னால் எங்கேயாவது கொலை கொள்ளைகளை பற்றி பேசும்போது மேற்கோள் காட்டி பேச எனக்கு இவை உதவியாக இருப்பதுண்டு. நான் சொல்லப்போகும் இந்த சம்பவம் சுமார் 16 வருஷங்களுக்கு முன்பு நடந்தது. அப்பொழுது நான் மலேசியாவில் கோலாலம்பூரில் இருந்தேன். இங்கிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு செட்டியார் அங்கே புத்தக கடை வைத்திருந்தார். விற்பனை ஆளாக அவரிடம் நான் வேலைக்கு அமர்ந்திருந்தேன். அச்சமயம் அங்கே காசிநாதன் என்ற ஒரு பிரபல மர வியாபாரி இருந்தார். அவர் மிகவும் பணக்காரர். அவரிடம்தான் இந்த சுவாமிநாதன் நாதன் என்ற சுருக்கமான பெயரில் கார் டிரைவராக இருந்து வந்தான். நாதனும் அவனது அத்தை மகள் மல்லிகாவும் தமிழ்நாட்டில் இருந்து வந்து அங்கே குடியேறியிருந்தார்கள். இருவரும் அத்தை அம்மான் சேய் உறவு
பாராட்டிய போதிலும் அந்த உறவை குறித்து பலர் பலவிதமாக பேசினார்கள். சௌமினி அம்மாளின் திருநாமம் அப்பொழுது மல்லிகாவாக இருந்தது. இன்னும் இளவயது அல்லவா, பார்க்க பேரெழில் படைத்தவளாகத்தான் இருந்தாள். இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்றில் குமஸ்தாவாக பணிபுரிந்து வந்த மல்லிகாவை இந்த காசிநாதன் காண நேர்ந்தது. கண்டதும் மோகம் கொண்டு விட்டார். ஆனால் ஏற்கனவே அவர் விவாகமான மனிதர். தனது கார் டிரைவரின் உறவுக்காரியான மல்லிகா அமர்ந்து விடவே ஆசாமிக்கு எல்லாம் சுலபமாக இருந்தது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கள்ள நட்பு முதல் வருஷத்தை தாண்டிவிட்டது. காசிநாதனுடைய காசின் மீது ஆசை கொண்ட டிரைவர் நாதனும் மல்லிகாவும் தீவிரமாக யோசித்தனர். மோக வெறியில் மயங்கி கிடந்த காசிநாதன் காதலியின் பேச்சிற்கு தலையசைத்து விட்டான். நீண்ட நாட்களாக நோயாளியாக படுக்கையில் கிடந்த அவன் மனைவிக்கு சிறிது சிறிதாக வெள்ளை பாஷணம் பரிமாறப்பட்டது. 6 மாத காலம் சென்றது. ஒரு நாள் திடீரென்று காசிநாதன் மனைவி இறந்து விட்டாள். அப்பொழுது வெளியூரில் இருந்து திரும்பி வந்த கணவன் மரணச் செய்தியை கேட்டதும் துடித்து அழுதான், புரண்டான், வேஷம் போட்டான். குடும்ப வைத்தியருக்கு சந்தேகம் பிறந்தது. உறவினர்களுக்கும் சந்தேகம். விஷயம் போலீசாருக்கு எட்டவே பிரேத பரிசோதனை நடந்தது. கணவனுக்கும் கூட இருந்த சதிகாரர்களுக்கும் கை விலங்கும் மாட்டப்பட்டன. காசிநாதனிடம் பணம் இருந்தது. பிரபல வக்கீல்கள் வாதித்தனர். ஆனால் நியாயத்தின் கண்களை மூட முடியவில்லை. மனைவியை விஷமிட்டு கொன்றதற்காக அந்த கொடியவன் மரண தண்டனையை அடைந்தான். சுவாமிநாதனுக்கு 8 வருஷம் கடுங்காவல் அளித்தார்கள். மல்லிகாவிற்கு 3 வருஷங்கள் மட்டும் சிறைவாசம். அம்மாஞ்சிக்கு முன்னால் சிறையிலிருந்து வெளிவந்த மல்லிகா சௌமினி என்ற பெயருடன் இந்த ஊருக்கு வந்துவிட்டாள். உன் தந்தை அவள் அழகை கண்டு மயங்கி ஏமாந்து படுகுழியில் விழுந்து விட்டார். சுவாமிநாதன் பிற்பாடு வெளிவந்தவன் எப்படியோ அத்தை மகளை தேடி பிடித்து விட்டிருக்கிறான். செல்வமும் சீருமாக இருப்பவள் பழைய சம்பவங்களை மறைக்க முயற்சிப்பது நியாயம்தானே? உண்மைகளை கணவனிடம் சொல்லிவிடுவேன் என பயமுறுத்தி அவளிடம் ஏராளமாக பணம் வாங்கியிருக்கிறான். பணம் பிடுங்கி தின்னத்தான் அவன் இங்கே வட்டமிட்டு கொண்டிருந்தான். சௌமினியிடம் பறிக்காவிடில் அவனுக்கு காசு ஏது, பணம் ஏது? அவனது காரும் படோடபமான உணவும் அங்கவஸ்திரமும் கருப்பு கண்ணாடியும் ஆனந்த நிலையத்திலிருந்து வந்தவைதான். அவன்தான் சுவாமிநாதன் என்பதை கையில் காணப்பட்ட தழும்பு மூலம் நான் ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். அந்த கொலை கேஸில் சர்க்கார் தரப்பு வக்கீலுக்கு கொலைகாரனை நிரூபிக்க உதவியது அவன் கைத்தழும்புதான் என்றார் ஒரே மூச்சில். ரத்தம் உறைந்து உடல் சில்லிட்டு உணர்வெல்லாம் மங்கிவிட்ட ஒரு பயங்கர உணர்ச்சியில் கிரிதரன் அப்படியே உட்கார்ந்து விட்டான். இப்பொழுது புரிகிறது எனக்கு. திடீர் திடீர் என்று என் சிறிய அன்னைக்கு பணம் பல ஆயிரங்கள் தேவையாக இருந்ததன் மர்மம். நேற்று துவாரகராம் சேட்டு கடையில் இருந்து வந்தது ஒரு கடிதம். என் சிறிய அன்னை விற்க கொடுத்த சில நகைகளை பற்றி எழுந்த சந்தேகத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார் சேட்டு. எனக்கு புரியாததனால் பிறகு விசாரிக்கலாம் என ஒருபுறம் தள்ளி வைத்திருந்தேன் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு முகத்தை கவிழ்த்து கொண்டான். இந்த மன அதிர்ச்சியை அவனால் சகிக்க முடியவில்லை. ஆதாரங்கள் என் கையில் கிட்டியதும் நான் மிகவும் தவித்து போய்விட்டேன். என் நண்பரின் வாழ்க்கையிலேயே இந்த பிசாசு குறுக்கிட்டு விட்டதே என்ற மனக்கொதிப்பு எழுந்தது எனக்கு. பழைய கொலையாளிகள் இருவரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்களே. பணத்திற்காக இன்னும் ஏதாவது புது திட்டம் வகுத்து விடுவார்களோ? சந்திராவுக்கோ உனக்கோ உன் தந்தைக்கோ இந்த பழிகாரி தீங்கு செய்து விடுவாளோ என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டது. உன்னை அழைத்து இவற்றையெல்லாம் காட்டி விவரங்களைச் சொல்லி எச்சரிக்கவே விரும்பினேன். அதற்குள் சந்திராவின் உடல்நிலை கேவலமாகிவிட்டது. பாவம், போய்விட்டாள். அந்த துன்பம் போதாதா? இந்த வேதனை வேறே உனக்கேன் என எண்ணி வேறு ஒரு காரியம் செய்தேன். அன்னபூரணி அம்மாளிடம் என் சந்தேகத்தை தெளிவாக கூறி உங்களையும் நீங்கள் உட்கொள்ளும் உணவையும் மிக கருத்துடன் கவனிக்க ஏற்பாடு செய்தேன். பாவம், அந்த அம்மாள் தன் கடமையை சரிவர நிறைவேற்றினார்கள். ஆனால் நான் தான் ஏமாந்து போய்விட்டேன் என்று பெருமூச்செறிந்தார் வைத்தியர் சுந்தரேசன். இவற்றை இனி நான் பார்ப்பதற்கு என்னதான் இருக்கிறது? பாராமல் இருப்பதே ரொம்ப மேல் என்று வெறுப்புடன் கூறிவிட்டு பத்திரிகை துண்டுகளை உறையில் போட்டு மூடினான். பொறுமையின் உரு என திகழ்ந்த புனிதமான அவளது தாயின் பாதம் பட்ட அந்த ஆனந்த நிலையத்திலே காசுக்காக கற்பையே விலை பேசிய கொலைகாரி சண்டாளி சௌமினி சிற்றன்னை என்னும் ஸ்தானத்தில் வந்து உலவினாளே என்று எண்ணி எண்ணி
ஏங்கி உடல் குன்றி போய்விட்டான். துக்கம் நெஞ்சை பிளந்தது. இருவருக்கும் தன் நன்றியை தெரிவிக்க என்னென்னவோ சொல்ல எண்ணினான். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. மிக்க நன்றி என்று மட்டும் கூறிவிட்டு எழுந்திருந்தான். அவனால் மேலே பேச முடியவில்லை. இந்த காகித உரை என்னிடம் இருக்கட்டும். இதை உன் தந்தையிடம் காட்ட வேண்டும். மறுத்து பேசாதே. அவர் உடம்பும் உள்ளமும் இதை தாள முடியும். பயப்படாதே. ஒரு விதத்தில் என் நண்பருக்கு இந்த மன அதிர்ச்சி நன்மையை உண்டாக்கினாலும் உண்டாக்கும். உண்மையை போதித்து அவரது அறியாமையை அகற்றும் இன்னொன்றும் சொல்ல விரும்புகிறேன் என்றார் வைத்தியர். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எபிசோடையும் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.